ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் டு தி ஃபுட்பாலோட சித்தமிழ். ஸ்க்ரீன்ல இப்ப நீங்க பார்த்துருக்கிற அந்த பிளேயர் வந்து எல்லாருக்குமே தெரியும். எஸ்பெஷலி 2021-22 யூஃபா சாம்பியன்ஸ் லீக் சீசன்ல ரியல் மேட்ரிட் வந்து PSG, செல்சி, மேன் சிட்டின்னு இந்த 3 டீமையுமே அந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல ப்ளே பண்ணிட்டு, ஃபைனல்ல லிவர்பூல ப்ளே பண்ணாங்க. அந்த 3 டீம் இருக்காங்க இல்லையா? அந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல எல்லாத்துலயுமே செமையான ஒரு கம்பேக். அந்த கம்பேக்ல முக்கியமான பார்ட்டா இருந்தவரு ராட்ரிகோ. நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. பிகாஸ் மேன் சிட்டியோட கோல், அசிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டர்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் வந்து PSG கூடயும் கோல் அடிச்சிருப்பாப்ல. எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தோம். வினி ஜூனியர் மட்டுமே எடுத்துட்டு இருக்கிற அந்த டைம்ல, வினி ஜூனியர், பென்சிமா மட்டும் இருந்துட்டு இருக்க டைம்ல, ராட்ரிகோன்னு ஒரு 3வது ஆளு, திரிசூலம் மாரி 3 பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, 56 கேம்ஸ்ல 11 அசிஸ்ட்ஸ் அண்ட் 14 கோல்ஸ் அடிச்சு, சூப்பர்பா அந்த ஃபார்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேன் சிட்டி, ஆர்சனல், லிவர்பூல் இந்த 3 டீம்ல ஏதாச்சும் ஒரு டீமுக்கு வந்து வந்துருவான். இந்த பிரீமியர் லீக் சீசன்ல. பிகாஸ் ரியல் மேட்ரிட்ல வந்து அன்ஹேப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து வி ஹோப் தட் இந்த 3 டீம்ல ஏதோ ஒரு டீமுக்கு ராட்ரிகோ வரப்போறான். பவர் ஹவுஸா இருக்க போகுது எந்த டீம் அவன் வரானோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த சமயத்தில, இப்போ ரியல் மேட்ரிட்ல தான் இருக்கான். ரியல் மேட்ரிட்ல வந்து பிளே டைம் இல்லாம ஒன்லி 15-20% ஆஃப் த கேம் டைம் தான் அவன் ப்ளே பண்ணியிருக்கான். சாபி அலோன்சோவோட அண்டர்ல. ஸோ அது என்ன ஆச்சு? ஏன் வந்து ராட்ரிகோவ யாருமே சைன் பண்ணல? ராட்ரிகோ வந்து ஏன் இத்தன ஒரு என்ன சொல்றது? இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இன்னுமே ரியல் மேட்ரிட்ல இருக்காங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நியர்லி ஒரு 40% சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஏன் சப்ஸ்கிரைப்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நெறைய பேருக்கு நம்ம இந்த கான்டென்ட் வந்து குடுத்துட்டு இருக்கோங்கிற ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த இன்ஸ்பிரேஷன் நெறைய பேருக்கு எனக்கு இருக்கும். ஸோ அதனால கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டூ திஸ் வீடியோ அண்ட் கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ எஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளப்ஸ் வந்து எந்தெந்த கிளப்ஸ் இவன பார்த்துருந்தாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆர்சனல், மேன் சிட்டி, லிவர்பூல் இந்த 3 கிளப்ஸ் தான் மெயினா வந்து பிரீமியர் லீக்ல மட்டுமே அவன பார்த்துட்டு இருந்தாங்க. செல்சியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாங்க. பட் செல்சி வந்து கர்னாச்சோ கூட ஒரு டீல் போட்டதுனால, ராட்ரிகோட டீல் வந்து மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சனல் இந்த 3 டீம்ல ஆர்சனல் தான் மெயின் டீம் ராட்ரிகோவ பார்த்தது. எனக்கு மட்டும் இல்ல. நீங்க வந்து Twitterல இல்லன்னா சோசியல் மீடியால போய் பார்த்தீங்க. ஜர்னலிஸ்ட் இந்த ராட்ரிகோ பத்தி பேசினதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மத்த 2 கிளப்ஸ் மேன் சிட்டி அண்ட் லிவர்பூலோட ராட்ரிகோ வந்து ஆர்சனலுக்கு தான் ரொம்ப ரொம்ப அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு இருந்தான். ஏன்னா, ஆர்சனலுக்கு தான் லெஃப்ட் விங் வந்து தேவைப்பட்டுட்டு இருந்தாங்க. கேப்ரியல் மார்டினெல்லிருந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து சுத்தமாவே இருக்காது. ஒரு மேட்ச் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பிரைம் நெய்மர் மாரி ட்ரிபிள் பண்ணிட்டு இருப்பான். அவனும் பிரேசிலியன் தான். இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா, மேட்ச்லயே இருக்க மாட்டான். டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். ஓவர்லேப்லாம் பண்ணவே மாட்டான். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஆர்சனலுக்கு ஒரு லெஃப்ட் விங் அண்ட் ஸ்ட்ரைக்கர் வந்து தேவையா இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கர் யோக்கர சைன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் விங் வந்து கொஞ்சம் இதாவே இருந்துச்சு. பட் ஆர்சனல் சைன் பண்ணல. ஸோ இந்த மாரி போயிட்டு இருந்தப்போ, கார்லோ ஆன்செலோட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். ராட்ரிகோ வந்து ஏன் ரியல் மேட்ரிட்லேருந்து வெளில வர விரும்புறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்டர நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் சீசன் கோப்பா டெல் ரே வந்துச்சு. அதில வந்து வினிசியஸ் ஜூனியர் அண்ட் எம்பாப்பே இவங்க தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ராட்ரிகோ ப்ளே பண்ணல. என்ன சொல்லியிருந்தாப்ல அப்படின்னா, ராட்ரிகோ வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணல. அந்த அளவுக்கு என்ன சொல்றது, மேட்ச்க்குள்ள போறதுக்கு, வின் பண்றதுக்கு அந்த ஆட்டிட்யூட் வந்து அவனுக்கு இல்ல. அதனால நான் வந்து ராட்ரிகோவ ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு உடைச்சுட்டாப்ல கார்லோ ஆன்செலோட்டி. அங்கேருந்து தான் மேட்டர் ஆரம்பிச்சுச்சு. ராட்ரிகோ அதுக்கப்புறம் ப்ளே பண்ணவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, 56 கேம்ஸ்ல 11 அசிஸ்ட் அண்ட் 14 கோல்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ லாஸ்ட் 25 கேம்ஸ்ல 0 அசிஸ்ட், 0 கோல். ஃபாக் இட். அப்படி இருந்த ஒரு பிளேயர், அதாவது நியர்லி ஒரு 25-30 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் 50 கேம்ஸ்ன்னு இருந்த பிளேயர் லாஸ்ட் 25 கேம்ஸ்ல 0 கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் எந்த அளவுக்கு டிப் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த மாரி ஒரு பிளேயர நம்ம சைன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நெறைய கிளப், அதாவது அதர் தென் இங்கிலாந்து நெறைய கிளப் வந்து பேக் அடிச்சாங்க. எஸ்பெஷலி பேயர்ன் மியூனிக் அண்ட் நம்ம சாரி கேலட்டாசரி இந்த மாரி டீம்லாம் வந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் கேலட்டாசரி வந்து எல்லா சீசனுமே வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கிற டீம் அண்ட் பேயர்ன் மியூனிக்கும் எல்லா சீசனும் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கிற டீம். இட்டாலியில பார்த்தீங்கன்னா நெறைய பேர் ராட்ரிகோவ பார்க்கல. ஏசி மிலான் பார்க்கறதுக்கு நெனச்சாங்க. பிகாஸ் ரஃபேல் லியாவ் வந்து வெளில போற மாரி இருந்துச்சு. பட் ரஃபேல் லியாவ் அங்கேயே ஸ்டே பண்ணதுனால, ராட்ரிகோ வந்து நம்ம ரியல் மேட்ரிட்லயே ஸ்டே பண்ணிட்டாப்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். ரியல் மேட்ரிட் வந்து ராட்ரிகோவ வெளில விடணும் அப்படின்னா, எங்களுக்கு 80-100 மில்லியன் எங்களுக்கு தரணும். 80-100 மில்லியன் மேக்ஸிமம் 100 மில்லியன் எங்களுக்கு தரணும். அப்ப தான் நாங்க ராட்ரிகோ வந்து வெளில விடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா டீமும் வந்து அப்பதான் ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேங்கிற ரூல் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா தான் எல்லா கிளப்ஸ்க்குமே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா எஃப்ஐஐ இது பிஜிஎம்ஓவால இருக்கட்டும், இல்ல லாலிகா ஃபெடரேஷனா இருக்கட்டும், ஃபிஃபாவா இருக்கட்டும், எல்லாருமே கிளப்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி மேன் யுனைட்டட், மேன் சிட்டி இந்த மாரி கிளப்ஸா இருக்கட்டும். அப்புறம் ரியல் மேட்ரிட்க்கு பிரச்சனை இல்ல. பிகாஸ் ரியல் மேட்ரிட்க்கு ப்ராஃபிட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் பார்சலோனா இந்த மாரி டீம்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே ரூல உடைச்சிட்டு நெறைய பிளேயர சைன் பண்றாங்க. சேலரி வந்து எக்கச்சக்கமா குடுத்துட்டு இருக்காங்கங்கிற மாரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் ஃபேர் பிளேலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களோட ப்ராஃபிட்ட மீறி அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்டின்னா,
டக்குன்னு பிடிச்சிருவானுங்க. ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் ஃபேர் ப்ளே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இன்னும் நெறைய உள்ளுக்குள்ள நெறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஸோ இந்த மாரி ஃபினான்ஷியல் ஃபேர் ப்ளே ரூல் வந்து எல்லா கிளப்புக்குமே இருக்கிற நிலைமையில நம்ம வந்து 100,000,000 குடுத்து இந்த ஒரு லெஃப்ட் விங்கர வாங்கணுமா? லாஸ்ட் 25 கேம்ஸ்ல 0 கோல்ஸ் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு லெஃப்ட் விங்கர நம்ம வாங்கணுமா? அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிற நேரத்தில, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேன் சிட்டி, லிவர்பூல் இந்த 2 கிளப்ஸ பார்த்துருவோம். மேன் சிட்டி வந்து அப்பதான் நம்ம செர்கிய சைன் பண்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்கள்ட்ட டோக்கு இருக்கான், அண்ட் செவினியோ இருக்கான், அண்ட் டிப்ரோயின் நம்ம தான் வெளியில போயிருக்காப்ல. ஸோ இந்த மாரி நேரத்தில டோக்கு, செவினியோ அண்ட் செர்கி 3 பேருமே சிமிலர் ரோல்ஸ். 3 பேருமே ரைட்லயும் ப்ளே பண்ண முடியும், லெஃப்ட்லயும் ப்ளே பண்ண முடியும். ஸோ மேன் சிட்டிக்கு அந்த ஒரு லெஃப்ட் விங்கர் ரோல் தேவைப்படல. பிகாஸ் ராட்ரிகோ பிரிஃபர்ட் டூ ப்ளே இன் லெஃப்ட் விங். ஏன்னா ரியல் மேட்ரிட்க்கு ரைட் விங்ல ப்ளே பண்ணி தான் அந்த 2021-22 யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் வந்து பிரில்லியன்ட்டா ப்ளே பண்ணிட்டு இருந்தாலுமே, ராட்ரிகோ வந்து லெஃப்ட்ல ப்ளே பண்ணுறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணாப்ல. அந்த கட் இன்சைட் பண்ணி அந்த ஃப்ளேர யூஸ் பண்ணி கோல் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிகாஸ் ராட்ரிகோ இஸ் ரைட் ஃபுட்டட் பிளேயர். எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி டைம்ல மேன் சிட்டி அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் ஃபேர் ப்ளே இருந்துச்சு. இந்த இதில. பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னதான் ஜான்வரில ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே, ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் லிவர்பூல் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கிட்டிகே அண்ட் கேக்போ அண்ட் பெட்ரிகோ கியேசா. கியேசா வந்து வெளியில போறதா தான் இருந்துச்சு. பட் அவனுமே போல. ஸோ அதனால லிவர்பூலுமே லாக்ட் ஆயிட்டாங்க. லெஃப்ட் விங்ல நம்ம இப்போதைக்கு தேவையில்ல. எக்கிட்டிகேவும் வந்துட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து தேவைப்படல. 3 பேர் இருக்காங்க நம்மளுக்கு. ஏன்னா ஈசாக்கையும் வாங்கிட்டாங்க இல்லையா? ஈசாக்கையும் போக போக வாங்கிட்டாங்க. ஸோ ஈசாக் பிரச்சனை வந்து போயிட்டே இருந்ததுனால, ஈசாக் அண்ட் குயி பிரச்சனை வந்து போயிட்டே இருந்ததுனால, அவங்க வந்து இந்த ராட்ரிகோ பிரச்சனைய விட்டுட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆர்சனல் இருக்கிறதுலயே ஆர்சனல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இந்த பிளேயர வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு பிட் கூட அஃபிஷியலா போகல. ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்போக்கனா ஒரு பிட் கூட அவங்க பண்ணல. அந்த மாரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில ஆர்சனல் அப்போதான் மேடுவேக்கே சைன் பண்றாங்க. மேடுவேக்கே வந்து ரைட் விங் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட் விங்ல ஆல்ரெடி மார்டினெல்லி இருக்கான். அண்ட் மார்டினெல்லி அண்ட் ஓடகார்ட் இந்த 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த ஓவர்லேப்பா இருக்கட்டும், கட் இன்சைட் பண்றதா இருக்கட்டும் 2 பேரும் மாறி மாறி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரியான ஒரு கெமிஸ்ட்ரி பில்ட் பண்றதுக்கு எப்படியும் உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ அந்த 1 வருஷத்த ராட்ரிகோக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணுமா? எஸ்பெஷலி ராட்ரிகோ இப்ப இருக்கிற ஃபார்ம்ல நெனச்சு ராட்ரிகோவ சைன் பண்ணத விட்டுட்டாங்க. அந்த நேரத்தில எசேவையுமே சைன் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் ராட்ரிகோவோட வேஜஸ். ராட்ரிகோ வந்து இப்போதைக்கு ரியல் மேட்ரிட்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்க வேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200K வேஜ். 200K பெர் மந்த் இப்போதைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காப்ல. அது வந்து 10,000,000 ஒரு இயர்க்கு பார்த்தீங்கன்னா. இப்போ ஆர்சனல்லையும் சரி, மேன் சிட்டிலயும் சரி, மேன் சிட்டில பிரச்சனை கிடையாது. மேன் சிட்டி வந்து பெப் கார்டியோலா வந்து நீ அதிகமா ஏர்ன் பண்ற, நீ அதிகமா ஏர்ன் பண்றன்னு பார்த்துருக்க மாட்டான். அதே மாரி தான் லிவர்பூல்லையும் நீ அதிகமா ஏர்ன் பண்ணிட்டேங்கிற மாரிலாம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப டீசென்ட்டான வேஜ் தான் குடுத்துட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே. பட் இந்த ஆர்சனல்ல பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, ஆர்சனல் மட்டும் தான் ராட்ரிகோ வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சனல்ல வந்து நம்ம மிக்கேல் ஆர்டெட்டா எல்லா பிளேயருமே டீசென்ட்டா ஏர்ன் பண்ணணும். ஒரு பிளேயரோட ஒரு பிளேயர் வந்து அதிகமா ஏர்ன் பண்ணி அந்த ஒரு கல்ச்சர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளு. ஸோ ராட்ரிகோ உள்ள வந்து 200K ஏர்ன் பண்றான் அப்படின்னா, அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா சாக்காவும் அதே ரேஞ்சில தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். ஒடேகார்டும் அதே ரேஞ்சில தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான். பட் ராட்ரிகோவோட ஃபாதர் அவர் தான் ஏஜென்ட். ராட்ரிகோவோட ஃபாதர் தான் ராட்ரிகோவோட ஏஜென்ட். என்ன சொன்னாப்ல அப்படின்னா, நாங்க வந்து ராட்ரிகோ வெளில வர்றாங்க அப்படின்னா 250K வந்து நாங்க சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஏன்னா பிரைஸ் ஹைக் இல்லன்னா எப்படி? நாங்க வந்து ரியல் மேட்ரிட் மாரி ஒரு கிளப்லேருந்து ஒரு சாம்பியன்ஷிப் கிளப் 2 யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருக்காப்ல. நாங்க வெளில வர்றோம் அப்படின்னா 250K ஒரு 50K எக்ஸ்ட்ரா நாங்க எதிர்பார்க்குறது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டாப்ல. ஆர்சனல் வந்து உடனே பேக் அடிச்சுட்டானுங்க. ஏன்னா சாக்கா, ஓடேகார்டும் அதிகம். 250Kன்னு பார்த்தீங்கன்னா. டெக்லான் ரைஸ் இருக்கிற மாதிரியான டீமு, ஜூபிமெண்டி இருக்கிற ஒரு டீமு, யோக்கரஸ் இருக்கிற ஒரு டீமு, எஸ்டாப்லிஷ்டு பிளேயர்ஸ்லாம் இருக்கிற ஒரு டீமு. அவங்க லெவல்ல நீ எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? நீ வந்து பிரீமியர் லீக்ல இன்னும் எதுவுமே நீ இன்னும் ஷோ பண்ணவே இல்ல. ஒன்லி லாலிகால மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்க. ஏன்னா லாலிகா வந்து டெக்னிக்கலி குட் குட் கிளப்ஸ்லாம் இருக்கிற டீம், குட் லீக் அது. அது வந்து பட் பிரீமியர் லீக்ல பார்த்தீங்கன்னா, செகண்ட்ல கண்ண மூடி கண்ண தொறக்கிற நேரத்தில வந்து டிரான்சிஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. டிரான்சிஷன்ஸ் பண்ணி 1/2 போட்டு கோல் அடிக்க போயிட்டு இருப்பானுங்க. ராட்ரிகோ பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக்காலிட்டிய யூஸ் பண்ணி ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் நம்ம தன்னோட ஃபிளேர காட்டி, கட் இன்சைட் பண்ணி, கட் அவுட் சைட் பண்ணி, ஓவர்லேப் பண்ணி அப்பப்போ ட்ரிபிள் பண்ணி கோல் அடிக்கிற ஆளு. ஸோ இந்த மாரி இருக்கிற பிளேயர் வந்து பிரீமியர் லீக்ல உடனே வந்து நீ கோட்டு மாரி ப்ளே பண்ணிடுவியா? எல்லாருமே மெஸ்ஸி, ரொனால்டோ ஆயிற முடியுமா? அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்க நேரத்தில, ராட்ரிகோ வந்து 250K எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயம். ஆல்ரெடி ரியல் மேட்ரிட் வேற 100,000,000 கேட்டானுங்க. 100,000,000 கொஞ்சம் ஸ்டீப் ஆகி, ஓகே எங்க 80,000,000 போதும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டானுங்க. எப்போன்னா, சாபி அலோன்சோ உள்ள வந்தாப்ல இந்த கிளப் வேர்ல்ட் கப்லாம் முடிஞ்ச நேரத்தில. கிளப் வேர்ல்ட் கப்லாம் முடிஞ்சு சீசன் ஸ்டார்ட் பண்ண போற நேரத்தில. 80,000,000 ப்ரீ சீசன் வந்து ராட்ரிகோ ப்ளே பண்ணவே இல்ல. சாபி அலோன்சோ ராட்ரிகோ கிட்ட, ஓகே நாங்க உங்களுக்கு கேம் டைம் குடுக்குறோம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாப்ல. பட் ப்ரீ சீசன்லயா இருக்கட்டும், இல்ல சீசன் ஸ்டார்ட் ஆனப்பயா இருக்கட்டும், ராட்ரிகோ வந்து ப்ளே பண்ணவே கிடையாது. ஒன்லி ஆர்டா கூலர், எம்பாப்பே, வினி ஜூனியர் அண்ட் பெல்லிங்ஹாம் இவங்க 4 பேர் தான் மாறி மாறி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரண்ட் 4ல. ஆர்டா கூலருக்கு தான் அதிக மினிட்ஸ் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாபி அலோன்சோ ஓப்பனாவே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லிட்டான்.
பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆர்டா குலர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமிசிங் பிளேயர். எனக்குமே ஆர்டா குலர் ரொம்ப பிடிக்கும். நானுமே ரியல் மேட்ரிட்ல வந்து ஆர்டா குலர் நெறைய மினிட்ஸ் வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஜனவரில பார்த்தீங்கன்னா, ஆர்டா குலர் வந்து வெளியில விட போறதா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது லோன்ல. நம்ம மேன் யுனைட்டட்லாம் பார்த்துட்டு இருக்க மாரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆர்டா குலர் ரியல் மேட்ரிட்ல கன்ஃபார்மா இது பண்ண போறோம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த டீம் பேலன்ஸ் சொன்னேன் இல்லையா? இந்த வேஜஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் இதெல்லாம் தவிர டீம் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிவர்பூல் எடுத்துருவோம். லிவர்பூல் வந்து நான் அதையும் சொன்ன மாரி தான். கண்ண மூடி கண்ண தொறக்கிற நேரத்தில டிரான்சிஷன் வழியா ப்ளே பண்ற ஒரு டீம். மேன் சிட்டி பொசஷன் பேஸ்ட் டீம். பெப் கார்டியோலாவோட சிஸ்டம் நீங்க பெர்ஃபெக்ட் பண்ணணும் அப்டின்னா, அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் தேவைப்படும். அந்த 6 மந்த்ஸ் கேப் அந்த 6 மந்த்ஸ் பேஷன்ஸ் வந்து ராட்ரிகோட்ட இருக்கா? மேன் சிட்டி கிட்ட இருக்கா? ஏன்னா மேன் சிட்டி வந்து 1 பாயிண்ட் விட்டாங்க அப்டின்னா, டைட்டில்லேருந்து வெளில போயிருவானுங்க. டைட்டில் சேலஞ்சிலேருந்து. ஒரு பிளேயர் வந்து புதுசா உள்ள விட்டு லாலிகாலேருந்து ஒரு பிளேயர் வர்றாப்ல அப்டின்னா, நம்ம வந்து இந்த பேஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மேன் சிட்டி இந்த பேஷன்ஸ் கிடையாது. ராட்ரிகோக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ராட்ரிகோக்கும் அந்த பேஷன்ஸ் கிடையாது. வெளியில உட்காந்து நான் வந்து கத்துக்கிட்டு அப்புறமா நான் உள்ள வர்றேன். அதாவது இந்த சிஸ்டம நான் கத்துக்கிட்டு பெப் கார்டியோலாவோட சிஸ்டம்க்கு தகுந்தாப்புல நான் விளையாடுற மாரி நான் பில்ட் பண்ணிட்டு, அப்புறமா நான் உள்ள வர்றேங்கிற பேஷன்ஸ் வந்து ராட்ரிகோட்டுமே கிடையாது. ஏன்னா பிளே டைம் இல்லன்னு சொல்லிட்டு தான் ரியல் மேட்ரிட்லேருந்து வெளில வரதுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த டைம்ல மேன் சிட்டியுமே வேலைக்கு ஆவாது. லிவர்பூலுமே வேலைக்கு ஆவாது. ஆர்சனல் நான் சொன்ன மாரி ஆல்ரெடி கேப்ரியல் மார்டினெல்லி ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அண்ட் எப்ரிச்சே எசே வந்து உள்ள வந்துட்டான். ஸோ நோ சான்ஸ். ஸோ இந்த ஒரு கவலைக்கிடமான சிச்சுவேஷன்ல ராட்ரிகோ வேற வழியே இல்லாம இப்ப ரியல் மேட்ரிட்ல உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கான். சாவி அலோன்சோட ப்ராமிஸ் வந்து இதில ரொம்ப ரொம்ப ப்ளே பண்ணுச்சுன்னு சொல்லணும். பிகாஸ் அவுட்சைட் இங்கிலாந்து, அவுட்சைட் லாலிகா வந்து ராட்ரிகோ ட்ரை பண்ணவே இல்ல அதிகமா. எஸ்பெஷலி புண்டஸ்லீகாவா இருக்கட்டும். புண்டஸ்லீகாவுல வந்து நம்ம பேர் லெவர்குசன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. வியர்ட்ஸ் போனதுக்கப்புறம். பேயர்ன் மியூனிக் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாரி ஒரு ஃபிளேர் பிளேயர் இருக்கான் அப்டின்னா, பேயர்ன் மியூனிக் வந்து கச்சக்குன்னு புடிச்சுக்குவானுங்க. இப்ப மைக்கேல் ஒலசேலாம் புடிச்சுக்கிட்டானுங்கல்ல அந்த மாதிரி. ஏன்னா பேர் லெவர்குசன் வந்து லெஃப்ட் விங்ல லூயிஸ் டியாஸ் இருந்தான் இல்லையா? லூயிஸ் டியாஸையும் ஆஃப் கோர்ஸ் ஒரு 80 மில்லியன் குடுத்து தான் வாங்குனாங்க. ராட்ரிகோ இருந்தான் அப்டின்னா, ராட்ரிகோ வாங்குறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு. பட் ராட்ரிகோ வந்து பேயர்ன் மியூனிக் வந்து அவ்வளவா ட்ரை பண்ணல. அவனோட ஏஜென்ட்டும் ட்ரை பண்ணல. ஒன்லி பிரீமியர் லீக் மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, பிரீமியர் லீக்கோட எக்ஸ்போஷர் அதிகம். புண்டஸ்லீகாவோட, லாலிகாவோட பிரீமியர் லீக் வந்து எக்ஸ்போஷர் அதிகம். ஸோ அதுவுமே ஒரு காரணமா இருக்கும். பிரேசிலியன் பிளேயர்ஸ் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்போஷர், ஃபிளேர் இதெல்லாம் வந்து நெறைய பார்த்துட்டே இருப்பானுங்க. ஸோ இது ஒரு காரணமா இருந்துச்சு. காபி அலோன்சோ முன்னாடியே, "இல்ல நீ வேற கிளப்புக்கு ட்ரை பண்ணிரு" அப்படின்னு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தான் அப்படின்னா, ராட்ரிகோ வந்து கொஞ்சம் சிரியா பக்கம், இட்டாலி பக்கம், இல்ல புண்டஸ்லீகா பக்கம், ஜெர்மனி பக்கம்லாம் ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும். பட் காபி அலோன்சோ வந்து அத பண்ணல. ஸோ இப்போ ரியல் மேட்ரிட்ல நம்ம ராட்ரிகோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15-20% ஆஃப் த கேம் டைம் தான் இப்போதைக்கு ராட்ரிகோ ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. இது ரொம்ப ரொம்ப கம்மி. 50% அப்படின்னாலே கம்மி. இந்த மாரி ஒரு பிளேயருக்கு. நான் வந்து எல்லா பிளேயருக்கும் சொல்லல. இந்த மாரி ராட்ரிகோ நீங்க எப்படி பார்க்குறீங்க? பிரேசிலுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் பிளேயர். ரைட் விங்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு பிளேயர். வினிசியஸ் ஜூனியர் வந்து லெஃப்ட் விங்ல ப்ளே பண்ணுவான். இப்போ கார்லோ அன்செலோட்டி வந்து இப்போ வேர்ல்ட் கப் நெருங்கிட்டு இருக்க நேரத்தில இப்போ இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காப்ல. ராட்ரிகோ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ராட்ரிகோ வந்து உங்க டீம்ல நீங்க பார்க்குறீங்களான்னு கேட்டப்போ, ஏன்னா கார்லோ அன்செலோட்டி தான் அந்த கோப்பா டெல் ரேக்கு முன்னாடி ராட்ரிகோ வந்து இந்த மாரி ஃபீல் பண்ணதுனால நான் அவன ஸ்டார்ட் பண்ணலன்னு சொன்னான் இல்லையா? அதனால கார்லோ அன்செலோட்டி கேட்டப்போ, ராட்ரிகோ வந்து எங்களோட பிளேயர். நாங்க வந்து அவன ஸ்டார்ட்டிங் 11 தான் பார்த்துட்டு இருக்கோம். வினி ஜூனியரும், ராட்ரிகோவும் ரொம்ப வருஷமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ அவங்க தான் ஸ்டார்ட்டிங் பிளேயர்ன்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே ஓப்பனா சொல்லியிருக்காப்ல. ஏன்னா மார்டினெல்லிக்கு அகைன்ஸ்ட்டா வினி ஜூனியருக்கு மேல மார்டினெல்லிய வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் ரைட் சைட்ல வந்து நம்ம இவன் ராட்ரிகோ தான் அதிகமா ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். எஸ் இது ஒரு விஷயம். இப்போ ரியல் மேட்ரிட்ல அந்த 15-20 மினிட் தான் டைம் ப்ளே பண்றான் இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் ராட்ரிகோக்கு. ஏன்னா ரியல் மேட்ரிட்டும் ராட்ரிகோட அந்த மார்க்கெட் வேல்யூவ லூஸ் பண்றாங்க. இதுக்கு மேல வந்து 80 மில்லியன், 100 மில்லியன்லாம் வாய்ப்பே கிடையாது ராட்ரிகோக்கு. ஏன்னா ஸ்டார்ட்டும் பண்ண மாட்றான், கோலும் அடிக்க மாட்றான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லயே கோல்லாம் அடிக்கல. ஒரே ஒரு அசிஸ்ட் பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். கோல்லாம் அடிச்சிருக்கானான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரியல் மேட் நான் அதிகமா ஃபாலோ பண்றேன். பட் ராட்ரிகோ ஃபாலோ பண்றானான்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி ஃபாலோ பண்றதில்ல. இவர் ரீசென்ட்டா ஒரு ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ராட்ரிகோ வந்து என்னன்னா 25 கேம்ல 0 கோல் தான் அடிச்சிருக்கான். அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ பார்த்தோன்னே, ஃபக்! அப்படி ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த ஒரு யூஃபா சாம்பியன்ஸ் லீக் நீங்க வந்து இப்போ நீங்க ஹைலைட்ஸ் பார்த்தாலும் சரி, இது செல்சியோடையும், பிஎஸ்ஜியோடையும், மேன் சிட்டியோடையும் வேற லெவல்ல ப்ளே பண்ணிட்டு இருப்பான். சப்ஸ்டிடியூட்லாம் உள்ள வந்திருப்பான். ஸ்டார்ட்லாம் பண்ண மாட்டான். சப்ஸ்டிடியூட்ல தான் உள்ள வந்திருப்பான். பட் ஹி வாஸ் மேட் அட் த டைம். வாட் த ஃபக் இஸ் டூயிங் அப்படிங்கிற மாரி இருக்கும். பெப் கார்டியோலாலாம் தலையில கை வச்சு, என்னடா அவன் இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மேன் சிட்டியும் சரி, பிஎஸ்ஜியும் சரி வின் பண்ற ரேஞ்சில இருந்தாங்க. அந்த மெஸ்ஸி, நெய்மார், எம்பாப்பே இந்த 3 பேரும் பிஎஸ்ஜில இருந்தாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து நல்லா அடிச்சுட்டு, செகண்ட் லெக்ல வந்து கோட்ட விட்டானுங்க பிஎஸ்ஜி. அதே மாரி தான் மேன் சிட்டியுமே. ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து 3-1 என்னமோ அந்த மாரி தான் ஸ்கோர் லைன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரியல் மேட்ரிட் கம்பேக் குடுத்து, மறுபடியும் மேன் சிட்டி ஒரு ஈக்குவலைசரோ, ஒரு லீடோ அடிச்சு, மறுபடியும் ராட்ரிகோ வந்து ஒரு ஹெட்டர்லாம் அடிச்சு, பென்சிமா அந்த ஒரு கோல்டான ஒரு வெ வெ பெனால்டி எடுத்திருப்பான். பனேகா பண்ணியிருப்பான். ஸோ பயங்கரமா இருக்கும் அந்த கேம்லாம். அப்படி இருக்கிற அந்த டைம்ல ராட்ரிகோ இப்படி ஒரு பிளேயர் ஃபக்கிங் குட் அந்த மாரி ஒரு பிளேயர். இப்ப பார்த்தீங்கன்னா 0 கோல், 0 அசிஸ்ட் உள்ளுக்கு டீமுக்குள்ள வரதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த மாரி இருக்கும்போது, எஸ் இட் ஹர்ட்ஸ் ஃபார் தட் பிளேயர் பிகாஸ் ஒரு ஃபிளேர் பிளேயர். ஒரு ரொபாட்டிக்
கல்ச்சர் ஆஃப் ஃபுட்பால்க்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ளேர் பிளேயர தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன வருத்தமா எனக்கு இருக்கு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் நான் டெய்லி நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ இருக்கு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கு அப்படின்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.